தமிழ் ப்ரோஸ் ஷோ மீ த வியூ. ஹலோ ஆதிஸ்காட், எல்லாருக்குமே ஞாபகம். நீண்ட நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லலாம். அதாவது வந்து கத்தாலேருந்து வந்து நான் சரியான வீடியோ கொண்டு போடலை. இன்னைக்கு கண்டினியூவாக வீடியோ வரும். என்ன பிரச்சனைன்னா, இந்த பிசி பழுதாக போயிட்டுது. பிசி பிரச்சனையானது என்னென்னா, மதர் போர்டு போயிட்டு. மதர் போர்டை கொழும்புலேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்தோம் இங்கே. சரியா எடுத்து நேற்று செக் பண்ணால் மதர் போர்டில் NVMe விண்டோஸ் போடுற கார்டுன்ற ஸ்லாட் வந்து வேலை செய்யலை. இப்போ ரிட்டர்ன் திருப்பி கொழும்புக்கு அனுப்பியிருக்கு. இனி கொழும்புல வந்து கிடச்சி பிசி கிடச்சோன்னா கண்டினியூவாக நான் கொஞ்சம் வீடியோக்களை போடக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, எதை நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணோம், ஃபோனில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கடந்த ஒரு கிழமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் ப்ரோஸ் ஷோ மீ த வியூ. அதாவது வந்து ஷோ மீ த வியூ ஒரு தனி கொள்கையோட, அதாவது வந்து இந்த உலகத்தில் எல்லாருமே இப்போ நிறைய கமெண்ட்களை நீங்கள் வாய்ச்சாவலாங்கும். நீ நடக்கிறதால என்ன பிரயோசனம், நடக்கிறது என்ன, நாட்டுக்கு இது கிடைக்க போதோ, இல்லை பொருளாதாரம் மாறவை, நிறைய 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 விஷயம். இந்த பக்கம் தமிழ் ப்ரோ 25 மாவட்டமும் நடக்க போகிறோன்ட்டு சொன்னோடனே அது இந்த கொப்பி இதுன்னு சொல்லி இஞ்சால ஒரு போராட்டம், ஆக்களுக்குள்ளே இருக்கிற வன்மங்களை ஃபுல்லாக கக்கி கொண்டே இருந்தாங்க. சரி, என்ன விளக்கம்ண்டா இதில் நான் விஷயம் ஒன்று சொல்ல போகிறது. ஃபஸ்ட்டு ஷோ மீ த வியூன்ற விளக்கத்துக்கு வருவோம். பிறகு வந்து நாங்கள் தமிழ் ப்ரோண்டைக்கு போவோம். சரியா, ஷோ மீ த வியூவும் அவர் இப்போ நான் சாதாரணமாக இப்படி இருக்கேங்க, நான் ஏதாவது ஒரு சிந்தனையில் நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோன்னு முன்னுக்கு வர்றது. அந்த முன்னுக்கு வந்த அந்த விஷயத்தை மக்களுக்கு பிடிச்சிருக்கலாம், மக்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்கலாம், இல்லாட்டி அந்த சமூகம் சார்ந்த அந்த இப்போ நான் ஒரு முடிவெடுத்த முன்னுக்கு வரையக்க என்ன சார்ந்த அந்த சமூகம் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கலாம். சரியா, இதை பார்க்குறாக்கள் நீங்கள் எவ்வளோதுக்கு என்ன மாதிரி விமர்சிக்கிறீங்கன்னு தெரிய, அதை விமர்சிக்கிறதால எதுவுமே இல்லை. நீங்கள் இன்றைக்கு இதில் ஒரு 4 கமெண்ட்டை போட்டுவிட்டு நாளைக்கு நீங்கள் உங்களோட வேலை பார்க்க போயிடுவீங்க. வளர்றவன் வளர்ந்துன்னு தான் இருப்பான். சரி, அது வளரத்தான் வேணும். என்னத்துக்குண்டா, கதைச்சு கொண்டு யாராவது சரி கொப்பியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் நடந்தோ இல்லை ஒரு 40 கிலோமீட்டர் நடந்து ஒரு ஒரு உங்களுக்குள்ள நீங்களே உங்களோட ஆளுமையை வெளிப்படுத்தி கொள்ளுங்கள். சரியா, அவர் செய்கிற ஒரு விஷயம் சாதனைன்றதையும் தாண்டி அவருக்கு அதில் சந்தோஷம் கிடைக்குது. அவர் அதை செய்கிறார். அதுக்கு அவர் சப்போர்ட்டை தாங்கன்னு வந்து உங்களை ரோட்டாக கேட்கல. அவர் தான் பதிவு செய்கிறது தான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறார். யூடியூப்ன்றது ஒரு தளம் வந்து உழைக்கக்கூடிய ஒரு தளம்னு தெரியும். ஸோ அவர் அதில் அப்லோட் பண்ணுறாரு, டிக்டாக்ல அப்லோட் பண்ணுறாரு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வருமானம் பெறுது, அதை ஒன்றும் செய்ய வருமானம் பெறக்கூடாது இல்லையே. அவர் நடக்கிறதால அவருக்கு வருமானம் பெறக்கூடாது அப்படி எதுவும் இல்லை. அது இந்த கமெண்ட்டுகள் ஒரு பக்கம் பார்த்தா அது பயங்கரமாக போய் கொண்டு வந்து இருந்தாலும் அவர் அந்த பயணத்தை மொத்திகரமாக ஃபுல்லாக முடித்து அந்த சாதனையை நிறைவேற்றுறதுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது பக்கம் தமிழ் ப்ரோ இதுக்கு முதலே சைக்கிள் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர் இந்த முடிவை இப்போ எடுத்துக்கிற இந்த சூழல் வந்து ஷோ மீ த வியூவை பார்த்து தான் இந்த முடிவு எடுக்கிறீங்க, கொஞ்சம் வித்தியாசமான முடிவு அண்டு சொல்லி கதைக்கிறது வேறு. கொப்பின்னு சொல்லி அது ஃபுல்லாக கொப்பி என்று ஒரு கதையில் வச்சு அந்த தமிழ் ப்ரோஸ். நான் வந்து சொல்கிறேன் என்னென்னா, இந்த யூடியூப்ன்ற தளமும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை இந்த கதைச்சு கொண்டு இருக்கிற ஆக்கள் சரியாக இருந்தாலும் இந்த தளம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்களாக ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து இதில் பேமெண்ட் எடுக்கலாம், உழைக்கலாம்ன்ற விளக்கங்கள் போட்டு கொண்டு வந்த யூடியூப் சேனல் இப்போ எத்தனை இருக்குன்னு தெரியும் யாழ்ப்பாணத்துக்கே. ஸோ கொப்பின்னு கதைக்கு விளைக்கிட்டால் எல்லாருக்குள்ளேயும் நிறைய கொப்பி இருக்குது. சரி, அது படிக்கிற காலத்துலேருந்தே இருக்குது. கொப்பின்ற அந்த கதைகளுக்கு நீங்கள் செவிமெடுத்து அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தான் நீங்கள் உங்களோட வேலையை செய்யணும்ன்றது இப்போ நினைக்காதீங்க. உங்களோட சைட்டு சரியாக உங்களுக்கு படுதா, அதை மக்களை ஏற்றுக்கொள்கிறாரா, நீங்கள் அதை போட்டுக்கொண்டே போங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சார்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணினா அது உங்களோட சப்ஸ்கிரைபர் ஏன்னா அவங்களோட தளத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அவங்களால நீங்கள் முன்னுக்கு வரீங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். இந்த என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் செய்ய எதிர்பட்ட ஏதாவது நல்ல கமெண்ட் பார்த்துருக்கீங்க, சில 5 கமெண்ட்டு எதிரே இருக்கலாம். அது நமக்கும் அவ்வளோ அடி விழுந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம அதெல்லாம் இந்த காலம் எடுத்து அந்த காலம் விட்டு நம்ம முன்னேறி போய் கொண்டே இருக்கலாம். நீங்கள் அந்த பயணத்தை ஃபுல்லாக முடியுங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அதை செய்து காட்டுங்க. சரியா, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னா உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் இதை சொன்னால் செய்வீங்க என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு வரும். ஸோ உங்களோட சேனல் இன்னும் வளர்கிறதுக்கு மேலே வாய்ப்பாக இருக்கும். சரியா, நம்ம எல்லாம் ஒரு குட்டி சேனல், நீங்கள் எல்லாம் பெரிய ஆக்கள். ஸோ மனசால் சோற விடாமல் நீங்கள் நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ரிப்ளை கொடுக்குற விஷயத்தை விடுங்க, சொன்ன விஷயத்தை செய்து காட்டுங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஷோ மீ த வியூ ப்ரோ, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்களோ தெரியாது, உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடியுங்க, சாதனை நிலைநாட்டுங்க.
அடுத்த கட்டம் யூடியூப்பில் உங்களால் செய்ய முடிய ட்ராவல் வீடியோக்களை என்ன செய்யுது நீங்கள் அதில் இம்ப்ரூவ் ஆகி உங்களோட லைஃப்பை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு போங்க. ஓகே தமிழ் ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே எந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்வோம். நான் ஒரு ரிப் கொண்டு போனேன் தெரியும் எல்லாருக்கும். அந்த ரிப் வீடியோன்ற கொஞ்சம் ஃபுட்டேஜ் இருக்குது. நான் அதை இது பண்ணிவிட்டு ஃபுட்டேஜ் இருக்குது. பிசி பிரச்சனையால் பேசாமல் அப்படியே விட்டுருக்கு. கோப்ரோவுக்கு அப்படியே கிடக்கு. கத்தாருக்கு போய் வரதால் கோப்ரோ பெட்ரீம் டெத், அதாவது கோப்ரோ செவன் தான் கிடக்கு. அது 2 பெட்டி இருந்துச்சு. ஒரு பெட்டி ஃபுல்லாக வீங்கி கதை முடிஞ்சது. நான் இதில் வச்சுருந்தேன் அங்கே இந்த காட்டலாம். அது போயிட்டு இப்போ இனி அடுத்த கட்டம் ஒரு பெட்டியை வச்சு ரன் பண்ணணும். என்னடா இப்போ கோப்ரோ 10-11 எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் சும்மா அப்படி கிடக்கு. ஒன்றும் செய்யலாது. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது இதில் அப்படியே போகுது. கண்டினியூவாக நான் வீடியோ போடுவேன். நான் ஃபஸ்ட்டு செய்தோன்ற விஷயம் நிறைய விஷயங்கள் செய்தோன்னு அந்த நம்பரை அப்படியே என்ன செய்கிறேன்டா இதையே ஃபோக்கஸ் பண்ணி இருந்தால் யூடியூப்லேயே ஃபுல்லாக வீடியோ போடணும். தான் அது ஒரு வருமானமாக்கி கொள்ளலாம். இல்லைன்னா நம்மளோட வேலையை நம்ம பார்க்க தான் பண்ணலாம், நமக்குரிய வேலையை. ஸோ அதால் கொஞ்சம் போய் கத்தாருக்கு வந்ததால் பிரச்சனை. போடுவோம் வீடியோ, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட 10,000 கிட்ட நெருங்க போகிறோம் நினைக்கிறேன். நிறைய பேர் பைக் ரிலேட்டடான வீடியோவுக்கு தான் நிறைய சப்ஸ்கிரைபரும் கொண்டது. இப்போ அங்கேருந்து எடுத்த பைக்கு இங்கே வந்துருக்கு தானே. நான் அந்த வீடியோ போடலை. நான் அந்த பைக் எடுத்தோன்னு ஃப்ரெண்ட் பண்ணின பைக் தான் எடுத்தோன்னு நான் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோன்னு உங்களுக்கு தரேன். சரி, இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பேன். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ வரும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்குவாட். சப்ஸ்கிரைப் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கண்டென்ட்டுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே ஆயிருந்தா, இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிறகு கமெண்டில் வன்மங்களை கேட்கக்கூடாது. ஓகே, பாய் ஸ்குவாட்.